தமிழ்நாட்டை சேர்ந்த எண்ணற்ற சீலர்கள் மண்ணின் விடுதலைக்காக தாம் உயிரையும் உடைமைகளும் இழந்தனர். பார்க்குள்ள நல்ல நாடு அது நம் பாரத நாடு என்றால் நம் தமிழ்கவி பாரதி. பாரத திருநாட்டில் மக்கள் ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு கிடந்தனர். அவர்கள் மேற்கொண்ட சுதந்திர மறைவு போராடிய தியாக சம்மலையில் பலர் தமிழ்நாட்டில் இருந்தனர். புலித்தேவன்றைய பாளையக்காரன் தனக்கு நெற்கட்டம் செவல் பகுதியை முற்றுகையிட்டு ஆங்கிலேயரை எதிர்த்து வந்தார். இதுவே விடுதலை போரி முதல் முழக்கமாகும். வானம் பொழியுது, பூமி விளையுது, வெள்ளருக்கு ஏன் வார்த்தை வேண்டும் என வீரமக்கிட்டான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவரை போலவே வீரர் ஊமைத்துறை, வேலுநாச்சியார், சிவகங்கை மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை முதலானோர் ஆங்கிலேயரை எதிர்த்து வீரமரணம் அடைந்தனர். அவர்களின் உரிமைப்போர் தோற்றாலும் அவர்கள் உண்டாகிய விடுதலை உணர்வு வளர்ந்தது. இந்திய திருநாட்டில் விடுதலை சுதந்திரமே எனது பிறப்புரிமை என உலகமிட்ட போராட்டத்தில் பங்கேற்றவர் பாலகங்காதர திலகர். அவருடைய வழியை தீவிரமாக பின்பற்றி தமிழகத்தில் ஆங்கிலேயர் தமிழடி தமிழர் வ.உ.சி. சிதம்பரனார் ஆவார். அவரை சிறையில் அடைக்கப்பட்டனர். அங்கு அவர் செக்கிழுத்தார். ஆங்கிலேயர் சிதமைக்கு ஆளாகினார். கல்லுடைத்தார், கசைடுபட்டார். ஆயினும் தம் வாழ்வை விடுதலைக்கு அர்ப்பணித்தார். நாட்டுப்பற்ற சொற்கால துறையில் சுப்பிரமணிய சிவா ஆங்கிலேய ஆட்சியின் அடக்குமுறைக்கு பல இன்னல்களை அனுபவித்தார். சிறையில் அடைக்கப்பட்ட அவருக்கு தொழுநோய் ஏற்பட்டது. நோய் கொடுமையை கண்டு கொள்ளாமல் போராட்டத்தில் பங்கேற்றவர் சுப்பிரமணிய சிவா. நாம் இருக்கும் நாடு நமதென்பது அறிந்தோம், அது நமக்கே உரிமையாமை என்பது அறிந்தோம். நம் சொந்த நாட்டில் பிறர் கடுமை செய்தால் துஞ்சிட்டோம், இனி அஞ்சிட்டோம் என மூளையில் முடங்கி கிடந்தவர்கள் தட்டி எழுப்பிய தேசிய கவி பாரதியார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது என்ற ராம்லிங்க பிள்ளையின் பாடல் கேட்ப தமிழக விடுதலை வீரர்களின் வேத மந்திரமாக பாடப்பட்டது. ஆஷ் என்ற ஆங்கில அதிகாரியை துப்பாக்கி குண்டை இறுக்கியாக்கிவிட்டு தன்னையும் வைத்துக் கொண்டார் வாஞ்சிநாதன். ஏந்திய மூவண்ண கொடியை தம் உயிரே போனால் பிடித்தபடி இருந்த திருப்பூர் குமரன். காந்தி நரவழி மூதங்க ராஜாஜி, வேவேச ஐயர், தந்தை பெரியார், செய்வீரர் காமராஜர், முத்துராமலிங்க தேவன், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், சத்தியமூர்த்தி போன்ற பலரும் விடுதலை போரில் தம்மை இணைத்துக் கொண்டு இன்னல் பல ஏற்றனர். அவர்கள் பெற்று தந்த சுதந்திரத்தை கட்டி காப்பது மண்ணின் மைந்தர்களான நமது கடமையாகும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.